தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தாமதமாக வந்துட்டேன். நான் தாமதமாக வந்ததுக்கு காரணம் நான் இல்லை, திமுக அரசாங்கம் தான். சாலையின் இருவழிச்சாலையில் ஒரு பகுதி முழுமுக்கும் நெல் கொட்டி இருந்ததால் அது நிறுத்தி வர்றதுக்கு தாமதமாச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க முடியாது, ஐயா ஸ்டாலின் தான் மன்னிப்பு கேட்கணும். ஐயா ஸ்டாலினுக்கு மன்னிப்பு கேட்குறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா அவர் முதலாக அவங்க அப்பா இறந்ததுன்னு ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அதனால என்னை மன்னிச்சுங்கன்னு தான் கேட்டார். அடுத்ததா சோழமண்டலத்தில் இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டோம், அதனால மன்னிச்சுக்கணுங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தம்பி அஜித்குமார் இந்த ஆணவ படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டார். இப்போ தஞ்சை சோழமண்டல மக்கள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஐயா அவர்கள் கேட்டே ஆகணும். ஏன்னா டெல்டா பகுதி நிலங்கள் உருவாக்கப்பட்டதில்லை, இயற்கையாக வடிவமைக்கப்பட்டது. விவசாயிகளுக்காக இயற்கை வடிவமைத்து கொடுத்தது டெல்டா நிலங்கள். அதில் இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் காவிரி இல்லை இவங்க பண்ண துரோகத்துக்கெல்லாம் அப்புறம் பெரும்பாடுபட்டு விவசாயிகள் நெல்லை உற்பத்தி பண்ணுறோம். அந்த நெல்லை ஒழுங்காக கொள்முதல் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளெல்லாம் முட்டாள். ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இந்த நெற்களை கொள்முதல் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட கொள்முதல் நிலையங்கள், பாதுகாக்கப்பட்ட நெல்களை பாதுகாப்பு மையங்கள் எல்லாம் உருவாக்க முடியும். ஆனால் அரசு ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா, அரசுக்கு விவசாயிகள் நலன் முக்கியம் இல்லை, இந்த நிலத்தில் இருக்கிற ஈத்தேன் மீத்தேன் நிலக்கரி தான் முக்கியம். அதனால அரசு அதை செய்யாது. இப்போ யார் செய்யணும்? நம்ம தான். அப்பையும் நம்ம தான் போராடணும். எதுக்கு? ஈத்தேன் மீத்தேன் திட்டத்தை சோழமண்டலத்திலேருந்து அப்புறப்படுத்தி பாதுகாக்க சோழமண்டலமா விவசாயிகளின் பாதுகாக்கப்பட்ட சோழமண்டலமாக இது அறிவின்னு சொன்னோம். அது பிற்காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. இப்போ ஒருவேளை இந்த விவசாயிகளின் இந்த கொள்முதல் செய்யப்பட்ட பயிர்கள்லாம் இருக்குல்ல, நெல்களெல்லாம், அதில் இது முளைவிடுது, இது முளைச்சி போச்சு, லாரியில் ஏற்றுனது முளைச்சி போச்சு, அடுக்கி வச்சிருந்தது முளைச்சி போச்சு, காய போட்டது முளைச்சி போட்டிருந்துச்சு. இப்படி எல்லா இடத்துலையும் நெல்மணிகள் மூட்டை மூட்டையாக முளைச்சி போகிறதுக்கு காரணம் இவங்களோட அறியாமை எல்லாம் கிடையாது, அது நம்மளோட அறியாமை. அவன் என்ன பண்றான்னா, இது முளைக்கட்டும்னே திட்டமிடுறான். ஏன்னா இது முளைச்சிச்சுன்னா அதுல ஒருத்தனுக்கு லாபம் இருக்கு. இந்த முளைச்ச நெல்ல ₹1 வாங்குறதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அது எப்படிடா 1 கிலோ நெல்ல ₹1 வாங்கி அவனுக்கு என்ன பயன்னு உங்களுக்கு தெரியும், இந்த தோணும். அது என்னன்னா, இந்த 1 கிலோ நெல் ₹1 கிடைக்கணும்னா அந்த ஒருத்தன் வாங்க உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்க பீர் ஃபேக்டரி, இந்த சாராய ஆலைகள். இந்த சாராய ஆலைகளுக்கு மெத்தனால் தயாரிக்கிறதுக்கு இந்த முளைவிட்ட பயிர்கள் தேவைப்படுது. அதை அவன் காசு கொடுத்து வாங்கி ஊற போட்டு அதை முளை கட்டி அதுக்கப்புறம் பண்றதுக்கு பதிலாக ரோட்லேயே நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்க இடங்கள்லையே லாரிகள்லையே அது முளைச்சிட்டுனா அதை ₹1 வாங்கி ஊரல் போட்டு அதில் தள்ளலான்னு அந்த அரசு திட்டமிடுது. சரி, இவர்கள் இப்படி பண்ணுறாங்க. நம்ம நெல் போட போனோம்னா தூத்தணும், அதை ஈரப்பதத்தை அளவிடணும், அதனால மூட்டைக்கு ₹40 கொடு, மூட்டைக்கு ₹40 கொடுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம விவசாயிகளோட ₹40 போகுது கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களேன்னு நம்மளோட பிரச்சனை. ஆனால் சில பேருக்கு பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10, பாட்டில். அவன் கட்சிக்காரன் பிரச்சனை அது, அவன் பிரச்சனை அது. நம்ம பிரச்சனை என்ன? அது விவசாயிகளுக்கு ₹40.
விவசாயிக்கு 40 ரூபா, விவசாயிட்ட புடுங்குறிய 40 ரூபா, விவசாயிட்ட கொள்ளையடிக்கிறிய 40 ரூபான்னு தான் நம்ம பாட்டு பாடுவோம். அதனால தான் நாம் தமிழர் கட்சி விவசாயின்னு வச்சிருக்கு. இப்ப ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அது ஆட்சிக்கு வருது, அப்ப எப்படி பண்ணணும்? நெல் கொள்முதல் அறுவடை பண்ற இடத்துல போய் நிற்கும். உலக நாடுகள்ல, பல நாடுகள்ல விவசாயத்தை முன்னிறுத்துற நாடுகள்ல அது எப்படி கொள்முதல் பண்ணணும்னா, அறுவடை செய்யற இடத்துலயே அது வந்து நிக்குது. ஒரு 100 கிலோ, 100 மூட்டை, 200 மூட்டை, 300 மூட்டை அப்படின்னு பிடிக்கிற பைகளை வச்சு அதுல இருந்து மிஷின்ல இருந்து அது கொட்டி அது பில்லு போட்டு கொடுத்துட்டு போயிடுது. தூத்துறது, காய வைக்கிறது அதெல்லாம் வந்து உழைக்கும் மக்களோட வேலை இல்லை, உற்பத்தி செய்யறவனோட வேலை இல்லை, அதை வியாபாரம் சொல்ற அரசாங்கத்தோட வேலை. இங்கதான் நம்ம அறுக்கணும், அப்புறம் அறுத்து கொண்டு போய் காய போடணும், காய போட்டு மூட்டை போடணும், மூட்டைக்கு 30 ரூபா கொடுக்கணும், அவர் 1.5 கிலோ அதுல நெல் எடுத்துக்குவாரு, அப்புறம் அதை 30 நாளைக்கு அப்புறமா அந்த இதை கொடுப்பாருன்னு. இந்த நிலையெல்லாம் மாறணும். இதை முற்றாக நம்ம நிராகரிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறதை விட்டு நமக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சி அது உழைக்கும் மக்கள், அதுலயும் குறிப்பா விவசாயிகளுக்கான கட்சி. சின்னமே என்னமே எங்க அண்ணன் சீமா, அவன் ஒரு விவசாயி. திருமுருகன் பேர் போட கூப்பிடல, அவன் சினிமாவில் பிஸியா இருப்பான், அவனை வந்து கூப்பிட வேண்டாம் அப்படின்னு கூட திருவாரூர் தம்பிகள் நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் சினிமாவில் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவன் விவசாயி தான். எங்க தாத்தாவும் விவசாயி, எங்க அப்பா ஆசிரியர், இருந்தாலும் அவர் விவசாயம் பண்ணாரு. நான் சினிமாக்காரன், இருந்தாலும் விவசாயம் பண்ணுவேன். அதனால நான் முதல்ல விவசாயி, நாம் தமிழர் கட்சிக்காரன். அப்ப விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். அதனால ஓடோடி வந்தேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர, இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பிரச்சனை தீர, எப்ப பார்த்தாலும் போராட்டத்துக்கு அண்ணன் சீமான் வாங்க, அண்ணன் சீமான் வாங்க, அண்ணன் சீமான் வாங்கன்னு கூப்பிடுவீங்க. அல்லனா அண்ணன் சீமான் இங்க வரமாட்டாரான்னு தேடுவீங்க. அப்படி இந்த முறை ஒரு இடத்துல தேடுங்க. அது என்னன்னா உங்களோட வாக்குப்பட்டி. அந்த வாக்குப்பட்டியில முதல் 3 இடத்துல 4வது இடத்துல அண்ணனோட இருக்கும். அந்த இடத்துல ஒரு அமுக்கு, அந்த பட்டனை அமுக்குங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ரோடா போராடும் பொழுதும், நம்ம வீடா போய் வாக்கு கேட்கும் போது அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஈஸி, கடைசி 7 நாள் வருவேன், வீட்டுக்கு கொஞ்சமா பணம் கொடுப்பேன், பணம் கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாத்திடுவோம், அவங்க வாக்கு நம்மளுக்கு போட்டுருவான்னு அவன் நினைக்கிறான். ஆனா இந்த முறை மாறா, மக்கள் எல்லாம் சேர்ந்து இத்தனை வருஷமா 15 வருஷமா அவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் காசு கொடுத்து. இந்த ஒரு முறை காசை வாங்கிட்டு நம்ம அவனை ஏமாத்திடுவோம். நீங்க முடிவெடுங்க, அவனை முடிச்சிடலாம். திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஏமாற்றப்பட்ட நம்ம அவனை ஏமாத்துறது தான். அதற்காக என் தங்கச்சி அஸ்வினி பூபதி பாலன் படித்த இளமையான உறுதியான போராட்ட குணம் உள்ள ஒரு தங்கச்சி. அவருக்கு திருவாரூர் தொகுதி அனைத்து கட்சி வேறுபாடு இல்லை, அவர் பிறந்த ஊர் இவர் பிறந்த ஊர் அப்படின்னு எந்த கணக்கும் வச்சுக்காம நீங்க தமிழரா இருக்கிற என் தங்கச்சிய நீங்க விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர். அடுத்ததாக 2026 மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மனிதநேய மருத்துவர் மாநில பொருளாளர் ஐயா இளரா பாரதிசெல்வன் அவர்கள். உழவில்லாமல் உணவில்லை, உணவில்லாமல்